இன்றைய மன்னா. அன்பினால் சமாதானத்தில் காத்துக்கொள்ளுதல். வேத வசனங்கள். எபேசியர் 6:23. பிதாவாகிய தேவன் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து சகோதரர்களுக்கு சமாதானமும் விசுவாசத்துடன் கூடிய அன்பும் உண்டாவதாக. எபேசியர் 6:24. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிதைவின்மையோடு அன்பு கூர்கிற எல்லாரோடுங்கூட கிருபை இருப்பதாக. வெளிப்பாடு 2:4. ஆனாலும் எபேசில் உள்ள சபை, நீ உன் முதல் அன்பை விட்டுவிட்டாய் என்று உனக்கு எதிராக எனக்கு ஒரு குறை உண்டு. ஊழியத்தின் வார்த்தைகள். சமாதானத்திற்கும் கிருபைக்கும் இடையே உள்ள அன்பு. இந்த இடைச்செருகுதலுக்கு காரணம், கர்த்தரை தொடர்ந்து அன்பில் அனுபவிப்பதே சமாதானமான சூழ்நிலையில் நம்மை காத்துக்கொள்ளவதற்கான ஒரே வழி. இந்த புத்தகத்தில் அன்பில் என்ற சொற்றொடர் 6 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது இந்த நிருபத்தை வெளிப்படுத்தல் 2:1 முதல் 7 வரை இல் உள்ள எபேசு சபைக்கான கிறிஸ்துவின் வார்த்தையுடன் இணைக்கிறது. அவள் தன் முதல் அன்பை விட்டுவிட்டதால் அங்கே கர்த்தர் சபையை கடிந்து கொள்கிறார். எபேசு சபையின் பிரச்சனை வேலைகளோ அல்லது அறிவின் குறைபாடோ இல்லை, ஆனால் முதல் அன்பை இழந்ததே. அன்பு முக்கியமானது என்பதை பவுல் உணர்ந்ததால் சமாதானம் மற்றும் கிருபையுடன் அன்பை பற்றி பேசினார். இதன் மூலம் நம்மை சமாதானமான நிலைமையில் பாதுகாக்க நமக்கு அன்பு தேவை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அன்பு பிதாவாகிய தேவன் மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்து வந்தது. இது அன்பு நம்மிடம் இருந்து தொடங்கவில்லை என்பதை இது குறிக்கிறது, அது தேவனிடமிருந்து உருவாகிறது. இருப்பினும் இறுதியில் தேவனின் அன்பு நம் அன்பாக மாறுகிறது. 24ஆம் வசனத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்புகூர்கிறவர்களைப் பற்றி பவுல் பேசுவதற்கு இதுவே காரணம். நம்மீதான தேவனின் அன்பு அவருக்கான நம்முடைய அன்பாக மாறுகிறது. இத்தகைய அன்பினால் சமாதானம் காக்கப்படுகிறது. தேவனின் பிரசன்னத்தின் நெருக்கத்தில் வாழ்வதன் மூலம் அன்பு நம்மிடம் வருகிறது. பின்னர் இந்த அன்பு தேவனிடம் திரும்பி அவர் மீது நம் அன்பாக மாறுகிறது. இந்த அன்பின் போக்குவரத்தால் சமாதானம் பராமரிக்கப்படுகிறது. மேலும் நாம் கிருபையின் அனுபவ மகிழ்ச்சியில் பாதுகாக்கப்படுகிறோம். இந்த காரணத்தினால் தான் சமாதானம், அன்பு மற்றும் கிருபையை பற்றி பவுல்